வெல்கம் டு ட்ரெண்டிங் பருவதமலை. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்தபடியே எப்படி எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். எந்த ஒரு இபி ஆஃபீஸுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தபடியே கூகுள் பே மூலமாக நம்ம வீட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லை நம்மளே கட்டிக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். உள்ளே போயிட்டா இங்கே பே பில்ஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போனால் எலக்ட்ரிசிட்டின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி இதை கிளிக் பண்ணுங்கள். டிஎன்இபி இதே நம்மளுடைய இபி போர்டு. இப்போது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 9 இல்லை 12 நம்பரில் உங்களுடைய இபியோடைய நம்பர் எழுதணும். இபி நம்பர் தெரியலனா நீங்கள் இதுக்கு முன்னாடி கட்டியிருக்கிற இபி பில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களோட நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த நம்பர் பார்த்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது பில் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே நிக்நேமில் எதுவும் போட தேவையில்ல, அப்படியே கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா ஃபைண்டிங் ஏ மேட்ச்னு ஒன்று லோட் ஆகும். இப்போ இந்த நம்பருக்கு மேட்சாக ஏதாவது பேர் இருந்துச்சுன்னா அந்த பேர் காமிக்கும். இந்த பேர் உங்கள் பேரானு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேறு ஒரு நம்பர் போட்டு வேறு ஒரு பேர் காமிச்சிச்சுன்னா நீங்கள் வேறு ஒருத்தருக்கு பில் கட்டுற மாதிரி மாறிடும். அதனால் உங்கள் நம்பர் தானே முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதம் எவ்வளோ பில் வந்திருக்கு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். இப்போது எவ்வளோ பில் வந்திருக்கோ அது கீழே பே பில்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பே பில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் கூகுள் பேயில் ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த நம்பர் அப்படியே சேவ் ஆயிரும். அடுத்த மாதம் நீங்கள் பில் பார்க்கும்போது அடுத்த மாதத்துக்கான பில் காமிக்கும், நீங்கள் அப்படியே பே பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ஒரே ஒரு கூகுள் பே அக்கௌண்ட்டில் எத்தனை பேருக்கு வேணாலும் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டலாம். அதாவது ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டி பில்லையும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தடவை நம்பர் போடாமலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஒரு தடவை போட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை நம்பர் போன அவசியம் இல்லை, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணலாம். அவ்வளோதான் மக்களே, இதே போல் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். இதே போல் இன்னும் நிறைய பயனுள்ள இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.